everyone. நம்ம இந்த வீடியோல இந்த வீக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன் ஔஷதன் பரியோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது PMBJP அப்படின்னு ஷார்ட்டாக அவர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மலிவு விலையில் மெடிசன்ஸ் கிடைக்கணும், எல்லா மக்களுக்குமே தேவையான மெடிசன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றத ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீமை தான் நம்ம பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கீமை முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஆனால் இப்போ எதுக்காக நம்ம இந்த நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல இருந்து மருந்தெல்லாம் விற்கிறதுக்காக ஒரு ஷாப் மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மருந்தகம் அப்படின்னு சில கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் நீங்கள் போனீங்க அப்படின்னா மலிவு விலையில் உங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் இப்போ கிட்டத்தட்ட 13,000 கடை இருக்குது இந்தியா ஃபுல்லாக. அதை 25,000 கடையாக மாற்றணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே மருந்து மலிவு விலையில் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை தான் இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டை பற்றி தான் இந்த நியூஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்னால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஃபினான்ஷியல் பேர்டனை கம்மி பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக எடுக்கிறாங்க. ஸோ எதனாலே உங்களுக்கு இந்த காஸ்ட் எஃபெக்டிவாக காஸ்ட் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கினீங்க அப்படின்னா நிறைய காசு இருக்கும் இல்லையா? ஆனால் அதே கெமிக்கல் காம்போசிஷனோட கம்மி விலையில இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ கவர்மெண்ட்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களே அந்தந்த கடைக்கு ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஷிப்பிங் பண்ணி விற்கிறாங்க இல்லையா? அதை தான் நம்ம மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மக்கள் மருந்தகம் நிறைய இடத்துல இருந்துச்சு, நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே மருந்து ஈஸியாக கிடைக்கும், மலிவு விலையில கிடைக்கும். ஸோ இதை தான் இந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டாக இந்த நியூஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கான செகண்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூமி 1 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரூமி 1 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீயூசபிள் சேட்டலைட். இப்போ நம்ம பல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நம்ம செலவு பண்ணி ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒரு வாட்டி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம டெக்னாலஜி அந்த அளவுக்கு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த ரூமி 1 அப்படின்றது ஒரு புது ரெவல்யூஷனாக நம்ம பார்க்குறோம். எதனால் அப்படின்னா, இந்த சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த பைலட் ப்ராஜெக்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 24 அன்னைக்கு சென்னையிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 50 பைகோ சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைகோ சேட்டலைட்ஸ் அப்படின்னா இந்த சேட்டலைட்ஸ் இன்னொரு சேட்டலைட் கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் இல்லை ஏர்த்துக்கு மெசேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பேசிக் ஃபங்க்ஷனுக்காக இந்த பைகோ சேட்டலைட் அப்படின்ற டிவைஸை இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 50 பைகோ சேட்டலைட்ஸை இந்த ரூமி 1 அப்படின்றது கொண்டு போயிருக்கு. ஸோ பேசிக்லி இது எதுக்காக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்மளுக்கு அட்மாஸ்பியரில் எந்த மாதிரியான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குது அந்த மாதிரி பேசிக் ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் வைக்கிறதுக்காக இனிஷியலாக இதை அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம ரூமி 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ISRO அப்படின்றவங்க ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோடி கணக்கில் செலவாகுது. அதே மாதிரி அது திருப்பி ப்ராஜெக்ட் முடிச்சு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வேஸ்ட் தானே, அந்த பொருள் எல்லாமே அது எல்லாத்தையும் நம்ம தூக்கி போடுற நிலைமை தான் வரும். ஆனால் இந்த ரூமி 1 மாதிரி இன்னும் நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேஸ்ட் எல்லாம் கம்மி ஆயிரும், நம்ம என்வாயர்மெண்ட்டை நிறைய ஹார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இது ஒரு முன்னோடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை தான் இந்த இம்பார்ட்டன்ட் நியூஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்யான் தாரா ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விக்யான் அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த விக்யான் தாரா ஸ்கீம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சயின்ஸ்க்காக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ அதை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ்க்காக ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கெமிஸ்ட்ரிக்காக ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பயாலஜிக்காக ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க மல்டிபிள் கேபினெட்ஸ்லேருந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் ஒரே ப்ராஜெக்டாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரிசர்ச்சாக இருக்கட்டும் இல்லைனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நடத்துவாங்க. இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி நம்ம ஒரே ப்ராஜெக்டாக கொண்டு வரணும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் நம்ம விக்யான் தாரா அப்படின்னு ஒரு பேரை வைக்கணும் அப்படின்னு இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ புதுசாக எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வீக்ஷித் பாரத் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்துருக்கோம். அதாவது 2047க்குள்ளே நம்ம டெவலப்டு இந்தியா ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த 2047க்குள்ள நம்ம வந்து டெவலப்டு ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிற சில விஷயங்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்காமல் முக்கியமான விஷயத்துக்கு வந்து டைம் அண்ட் ஃபண்டு வந்து ஒதுக்கணும். ஸோ அதை மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பனண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். ஸோ அதே மாதிரி இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கிற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தனித்தனியாக வந்து அவங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதோட ப்ரோக்ரஸ் எல்லாம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. அதனால தான் வந்துட்டு இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒன்றா நம்ம முடிச்சிடணும். ஒன்றா வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணோம்னா நம்ம எஃபிஷியண்ட்டாக முடிச்சிடலாம், சீக்கிரமாக வந்து அந்த வேலையை முடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக இவங்க யோசிச்சு தான் இந்த ஸ்கீமை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ விக்யான் தாரா ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்க்குறாங்க. இதை தான் வந்துட்டு நம்ம விக்யான் தாரா ஸ்கீம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ககன்யான் மிஷனில் வந்துட்டு வியோமித்ரா அப்படின்ற ஒரு ஹியூமனாய்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம ககன்யான்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ககன்யான்னா என்ன அப்படின்னா இப்போ ISRO அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா. ISROட ஃபுல் ஃபார்ம் என்னது? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவுக்கான ஸ்பேஸ் ரிசர்ச்சை வந்து பண்ணுறது வந்து இந்த ஆர்கனைசேஷன் தான். ஸோ நம்மளுக்கான சேட்டலைட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்தியாவுக்காக பண்ணுறது ISRO அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான். அப்போ இந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த ISRO வந்து இப்போ புதுசாக என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸ்பேஸுக்கு வந்து நிறைய சேட்டலைட்ஸ் அமைச்சிருக்கோம், நிறைய ஸ்பேஸ் வெஹிக்கல்ஸ் அமைச்சிருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவிலேருந்து ஹியூமன்ஸை வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை எடுக்கிறாங்க. ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரோம். அந்த ப்ராஜெக்டை தான் நம்ம ககன்யான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ககன்யான் ப்ராஜெக்ட் வந்து எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 அப்போ பண்ண போகிறாங்க. இந்த 2025 அப்போ ககன்யான் போகும்போது அவங்க கூட வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்க. அது போக இந்த ரோபோட்டை வந்து கொண்டு போகிறாங்க. இந்த ரோபோட்டுக்கு பேர் தான் வியோமித்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வியோம் அப்படின்னா ஸ்பேஸு, மித்ரா அப்படின்னா ஃப்ரெண்ட். அப்போ ஸ்பேஸோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் தான் இதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு ஹாஃப் ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் ஹியூமனாய்டு அப்படின்னா மனுஷங்க மாதிரியே அது வந்து செயல்பாடு வந்து பண்ண முடியும், ஆனால் அது வந்துட்டு ஒரு ரோபோட் தான். அப்போ அந்த ஹாஃப் அப்படின்றது எதனால் அப்படின்னா அதுக்கு வந்து பாதி கேப்பபிலிட்டிஸ் தான் இருக்கும். இப்போ ஹியூமன் மாதிரியே ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பாதி உடம்பு மட்டும்தான் இருக்கும், மிச்சம் வந்து வீல்ஸ் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அதை வந்து ஹாஃப் ஹியூமனாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ககன்யான்ன்ற மிஷன் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் எர்த் ஆர்பிட் அப்படின்னு ஒரு ஆர்பிட் இருக்குது. ஸோ இந்த ஆர்பிட்டுக்கு வந்துட்டு இந்த ககன்யானை லான்ச் பண்ணிவிட்டு 3 நாளைக்கு அது வந்து அந்த லோயர் எர்த் ஆர்பிட்லேயே வந்து இருக்கும். ஸோ அந்த 3 நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான பிளேஸில் வந்து அது திருப்பி சேஃபாக லேண்ட் ஆயிரும். ஸோ இந்த ப்ராஜெக்டை தான் வந்துட்டு நம்ம ககன்யான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ககன்யான் வந்து எங்கே லான்ச் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த லோயர் எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துலையே வந்துட்டு தான் 3 டேஸ்க்கு வந்து இது இருக்க போகுது. ஸோ 3 டேஸ்க்கு அப்புறமா திருப்பி இந்தியன் ஓஷனுக்கே வந்து சேர்ந்துரும் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டோட குறிக்கோளாக வச்சுருக்காங்க. அப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஹியூமன்ஸை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு வெறும் இந்தியன்ஸை மட்டும் அனுப்பாமல் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பண்ணுறதால வேறு கண்ட்ரீஸ் கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பர்டீஸ் வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாசாலேருந்து ஒருத்தவங்க வராங்க, அதே மாதிரி பாலிஷ் கவர்மெண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து ஒருத்தரை வந்து அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த மொத்த ஸ்பேஸ் கிராஃப்டையும் வந்துட்டு யார் இயக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சுபான்ஷு சுக்லா அப்படின்றவர் தான். ஸோ இவர் தான் வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து இயக்க போகிறாரு அப்படின்றதுனால இவருக்கு வந்து ககன்யாத்ரி அப்படின்ற ஒரு டைட்டிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய ககன்யாத்ரி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேப்டன் சுபான்ஷு சுக்லா அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஸோ அப்போ ககன்யான்னா என்ன அப்படின்னு நம்ம இந்த நியூஸில் பார்த்தோம். அதே மாதிரி ககன்யான் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் எர்த் ஆர்பிட்டில் தான் இருக்க போகுது. இது வந்து 3 டேஸ்க்கு மட்டுமே நடக்க போகிற ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறமா இந்தியன் ஓஷனில் வந்து இது திருப்பி வந்துடும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற ஒரு எலிமெண்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வியோமித்ரா அப்படின்ற ஒரு ஹாஃப் ஹியூமனாய்ட் ரோபோட்டை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வியோமித்ரா அப்படின்றது வந்து எதுக்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்னா ஒரு செயலை வந்து திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அந்த செயலை வந்து ஹியூமன்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம்லாம் இருக்காது இல்லையா. அந்த மாதிரி சின்ன டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தான் வியோமித்ரா அப்படின்ற இந்த ஹாஃப் ஹியூமனாய்டை வந்து அனுப்புகிறாங்க. செகண்ட் விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் விட்டு வெளியே போகிறாங்க, ஏதாவது
ஸோ செகண்ட் விஷயம் எதுக்காக இங்கேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் விட்டு வெளியே போகிற ஏதாவது சூழ்நிலை வந்துச்சு, இல்லைனா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து எந்த ஆபத்துமே வராமல் இந்த வியோமித்ரா அப்படின்ற ரோபோட்டை வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க, என்ன டேஞ்சர்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க யோசிச்சு தான் வியோமித்ரா அப்படின்ற ஒரு ஹாஃப் ஹியூமனாய்டை வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க இந்த ககன்யானில். ஸோ இதை தான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்யான் ரத்னா புஷ்கர் அப்படின்ற ஒரு அவார்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். விக்யான் அப்படின்னா நம்ம சயின்ஸ் அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து யாரெல்லாம் இனோவேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக ஒரு அவார்ட்ஸ் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு எப்படி பாரத் ரத்னா அப்படின்ற மாதிரி ஒரு சிவிலியன் அவார்டு இருக்கோ, அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் யாரெல்லாம் வந்து சாதனை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அவார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்துட்டு நம்ம விக்யான் ரத்னா புஷ்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமாக இந்த அவார்டை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கோவிந்தராஜன் அப்படின்றவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயோகெமிஸ்ட். ஸோ இந்த விக்யான் ரத்னா அப்படின்ற அவார்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கோவிந்தராஜன் அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இவரோட ப்ரொஃபஷனையும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் வரும்போது கண்டிப்பாக இதை கேட்பாங்க. ஸோ இந்த செரிமனி வந்துட்டு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணதந்திர மண்டபம் அப்படின்னு ராஷ்டிரபதி பவனில் வந்து ஒரு ஹால் இருக்குது. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் பார்த்தோம், கணதந்திர மண்டபம் அசோகா மண்டபம் அப்படின்னு வந்து பேரை மாற்றிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த பேர் மாற்றப்பட்ட கணதந்திர மண்டபமில் தான் வந்துட்டு இந்த அவார்ட் செரிமனி வந்து நடந்திருக்கு. அப்போ ராஷ்டிரபதி பவன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டால் நியூ டெல்லி அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். ஸோ அப்போ இந்த செரிமனியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு நம்ம பார்த்தோம்ல, பாரத் ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு நிறைய கிளாசிஃபிகேஷன் வச்சு அவார்ட் தராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விக்யான் ரத்ன புஷ்கர் அப்படின்னா வந்துட்டு அதுதான் ஹையஸ்ட் அவார்டு, அதை தான் வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக வந்துட்டு விக்யான் ஸ்ரீ புஷ்கர், விக்யான் யுவ சாந்தி ஸ்வரூப் அப்படின்னு 2 அவார்ட்ஸ் இருக்குது. அது போக வந்துட்டு ஒரு டீம் ப்ரைஸ் வந்து இருக்குது, விக்யான் டீம் அவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு டீம் ப்ரைஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த விக்யான் டீம் அவார்ட்ஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, மூணுடைய சவுத் போலுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு அனுப்புனாங்கல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அந்த ப்ராஜெக்டில் வேலை பார்த்த எல்லாருக்குமே தான் இந்த டீம் அவார்ட்ஸை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த விக்யான் புஷ்கரில் வந்துட்டு 4 கேட்டகிரிஸ் இருக்குது. விக்யான் ரத்னா அப்படின்றது தான் ஹையஸ்ட் கேட்டகிரி, அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கோவிந்தராஜனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் விக்யான் ஸ்ரீ அப்படின்ற ஒரு அவார்டு வந்துட்டு 13 பேருக்கு கொடுத்துருக்காங்க. விக்யான் யுவா அப்படின்றது வந்து 18 பேருக்கு கிடைச்சிருக்கு. இந்த விக்யான் டீம் அவார்ட்ஸ் அப்படின்றது தான் சந்திராயன் டீமுக்கு கிடைச்சதா நம்ம இந்த நியூஸில் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒலிம்பிக் நியூஸுக்கு போயிடலாம். நம்ம ப்ரீவியஸ் மந்த்தில் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ்னால் என்ன, அது எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த 2024 எடிஷனில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம அந்த கிளாஸில் பார்க்கும்போதே நான் சொன்னேன், நம்மளுக்கு சம்மர் ஒலிம்பிக்ஸ் இருக்குது, வின்டர் ஒலிம்பிக்ஸ் இருக்குது, அது போக பேரலிம்பிக்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ பேரலிம்பிக்ஸ் அப்படின்ற ஈவெண்ட்டை வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஓப்பனிங் செரிமனி எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கார்ட் பேலஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஈவெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 29 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 8 வரைக்கும் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 84 ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸை வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண அனுப்பியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து செப்டம்பர் 8 வரைக்குமே நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியன் சைட்லேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த 84 மெம்பர்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 25 மெடல்ஸ் ஆச்சு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்டிசிபேஷன் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு ரீசெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 27th பொசிஷனில் இருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோ மெடல்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மெடல்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம தரவரிசையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 27th பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு மெடல், 2 சில்வர் மெடல் அண்ட் 4 பிரான்ஸ் மெடல் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எந்த ஈவெண்ட்ஸில் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவானி அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ஈவெண்ட், அதாவது ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டிங் ஈவெண்ட்டில் தான் வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா சில்வர் மெடல் வந்துட்டு மனிஷ் நார்வால் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இவரும் வந்துட்டு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே ஷூட்டிங் ஈவெண்ட்ஸ்க்கு தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் சில்வர் மெடல் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நிஷத் குமார் அப்படின்றவர் மென்ஸ் ஹை ஜம்ப் ஈவெண்ட்டில் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பிரான்ஸ் ஈவெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மோனா அகர்வால் அப்படின்றவங்க 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டிசபிலிட்டி இருக்கிறதுனால இந்த கேட்டகரிஸில் வந்து ஸ்டாண்டிங் ஈவெண்ட், சிட்டிங் ஈவெண்ட்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஸ்டாண்டிங் ஈவெண்ட் அப்படின்றதுல தான் இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மெடல் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி பால் அப்படின்றவங்க விமென்ஸ் 100 மீட்டர் ரன்னிங் ஈவெண்ட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ருபீனா ஃப்ரான்சிஸ்ன்றவங்களும் வந்துட்டு ஷூட்டிங் ஈவெண்ட்டில், அதாவது 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கான லாஸ்ட் மெடலை வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரீத்தி பால் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்களும் வந்துட்டு 200 மீட்டர் ட்ராக் ஈவெண்ட்டில் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட 7 மெடல்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் சம்மர் எடிஷனில் மொத்தமாகவே நம்ம 6 மெடல்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இன்னும் செப்டம்பர் 8 வரைக்குமே ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்றதுனால நம்மளுக்கு இன்னும் நிறைய மெடல்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒலிம்பிக்ஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.